வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொந்தக்காரன் மாடுலாம் வச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரியனுடைய 2வது படம். குண்டு படத்துக்கு அப்புறம் 2019, அதுக்கப்புறம் 2025 இந்த படம்னு சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த படத்தில் நான் 3 பாட்டு பண்ணியிருந்தேன். இந்த படத்துலையுமே அந்த 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். 2 பாடல்களுமே வெளியான 2 பாடல்களுமே அடியே அலங்காரியாக இருக்கட்டும், காவக்காடையாக இருக்கட்டும், 2மே வந்து மக்கள்கிட்ட வந்து பெரும்பான்மையான வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. அதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ லஞ்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து வராங்க. நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப பொறுப்பான ஒரு இயக்குனர் அப்படின்றத மேலும் மேலும் வந்து அரியனுக்கு எல்லாருடைய பாராட்டுகளும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு. படத்தில் 2 பாடல்கள் இப்போதைக்கு வெளியே இருக்குது. அந்த 2 பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? அதுக்கான காரணம் என்ன? எனக்கு 2 பாட்டுமே பிடிக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க ஒன்று வந்து காதல் பாடல், இன்னொன்று காதலும் ஒரு காட்டை காக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கக்கூடிய பாடல்கள். இல்லை, 2வது பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காதல் பாடல் அப்படின்றது நிறைய எழுதிட்டுருக்குறோம். காதல் ரொம்ப முக்கியமானது தான். அந்த வகையில் இந்த படத்தில் வரக்கூடிய அடி அலங்காரி காதல் கூட எல்லா காதல் பாடல்களும் மாதிரியான ஒன்று. ஆனால் காவக்காடை வந்து அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு காட்டை வந்து காக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு எழுச்சியோட வெளிப்பாடாக அந்த பாடல் நான் பண்ணியிருந்தேன். அதனால் காவக்காடை பாடல் ரொம்ப பிடிக்கும். இடையில ஒரு பிட்டா ஒரு காதல் வரும். அந்த காதல் கூட ரொம்ப முக்கியமான ஒரு காதலாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வலி இருக்கும். அந்த காதலை எழுதும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வீரம் குறித்த அல்லது புறம் சார்ந்த ஒரு பாடலுக்குள்ள காதலை வந்து சொல்லும்போது இந்த காதல் வந்து ரொம்ப வலி நிறைந்த காதலாக இருந்தது. அது ரொம்ப கடினமாகவும் இருந்தது. ரீமாவோட குரலில் அந்த பாடல் வந்திருந்தது. ரொம்ப ஒரு அட்டென்ஷனான ஒரு குரலாகவும் இருந்தது. ஏன்னா சுரலதா மேமோட அண்ணன் பொண்ணு அப்படின்றதுனால அந்த குரலோட ரிசம்பிள்ஸ் வந்து இதுக்குள்ளே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பாடல் வரிகள் வந்து நிறையா பாட்டு வந்து எங்களை ஹீல் பண்ணியிருக்கு. உங்களை ரீசெண்டாக ஹீல் பண்ண ஏதாவது 1-2 பாட்டு எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் அடிக்கடி கேட்குற பாட்டு. நிறைய பாட்டு நான் கேட்டுட்ருக்கிறேன். திடீர்னு வந்து அப்படி சொல்ல முடியல எனக்கு. ரீசெண்டானா காந்தி கண்ணாடியில் நான் எழுதின பாட்டு தான் காதல் உயிரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடலாக இருக்குது. ஏன்னா யுவன் சரோட குரல்லையும் அந்த பாடல் வந்திருக்கு அப்படின்ட்டு கூடுதலான ஒரு நெருக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தேட்டரில் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. தண்டகாரண்யம் டீமுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்குமே வாழ்த்துகள். ஏன்னா அத்தனை பேரோட அளப்பரிய உழைப்பு வந்து இதுக்குள்ளே இருக்குது, காத்திருப்பு இதுக்குள்ளே இருக்குது. எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரோட டீமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், கேமராமேனோட டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரோட டீமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அது வந்து சராசரியான ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்துல வந்து அவங்க படப்பிடிப்பு பண்ணிட்டு வர்றதே ஒரு சவால் தான். அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆற்றக்கூடிய ஒரு பெருமகிழ்ச்சியாக எது இருக்கும் அப்படின்னா அந்த படத்தோட வெற்றி இருக்கும்னு நம்புகிறேன் நான். எல்லாருக்குமே வாழ்த்துகள்.